குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நான் 9:32க்கெலாம் வந்திருக்கேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, O your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். and forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. and lead us not into the temptation, but deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy chapter 17. உபாகமம் 17ஆம் அதிகாரம். வசனம் 1. பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். Thou shalt not sacrifice unto the Lord thy God any bullock or the sheep wherein is the blemish, or any evil favor redeems, for this the abomination unto the Lord thy God. வசனம் 2. உன் தேவனாகிய கர்த்தரின் கண்ணுக்கு முன்பாக எந்த ஒரு புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கை மீறி, if therefore be found among you within any of the gates which the Lord and the God giveth the man or woman that hate worgot wickedness in the shaggot of the Lord thy God, in transgressing his commandments. வசனம் 3. நானே விலக்கியிருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியன் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறவர் காணப்பட்டால், and hate go ye and serve other gods and worship it them, hater the suns or moons or any of the host of the heavens which have not commandments. வசனம் 4. அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்று அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலிலே நடந்தது நிச்சயம் என்று கண்டாள். and it be told thee, and thou hast heard of it, and inquired diligently, and behold, it be true, and things creation that such abomination is worked in Israel. வசனம் 5. அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசலுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்களை சாகும்படி கல்லெறிய கடவாய். then shalt thou bringing forth that man or that woman which have the committed that wicked things unto their gates, even that man or that woman, and shalt stone them with stones till they die. வசனம் 6. சாவுக்கு பாத்திரமான 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே கொலை செய்ய படக்கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. at the month of the 2 witness, at the witness shall he that
is verity have death. Be put to death, put at the month of one witness, he shall not be put to death. வசனமேலு, அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கை முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக. அப்படி தீமை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். The hands of the witness shall be the first upon him, and to the put him to the death, and afterward the hands of all people, so thou shalt put the evil way from among you. வசனம் 8, உன் வாசல்களிலே இரத்த பலிகளை குறித்தும் வியட்சங்களை குறித்தும் காயப்பட்ட தேசங்களை குறித்தும் சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயத்தீர்ப்பு உனக்கு அரியதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தலத்திற்கு போய். If you there rise a matters to heard for thee, a judgment but when blood and blood, but when Paul and Paul, and but when streak and streak begin the matters of the contrarieties within their gates, then shalt thou rise and get thee up into the place which the Lord thy God shall choose. வசனம் 9, லேவியரான ஆசாரியனிடத்திலும் நாட்களில் இருக்கிற நியாயத்தீர்ப்பின் இடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். And thou shalt come unto the priest, the Levites, and unto the judge, there shall be in those days an inquiry, and they shall save thee the sentence of the judgment. வசனம் 10, கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிற செய்ய கவனமாய் இருப்பாயாக. And thou shalt do according to the sentence which they have that in place which the Lord shall choose shall show thee, and thou shalt obey so to do according to all that they inform thee. வசனம் 11, அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். According to sentence of the law which they shall teach thee, and according to the judgment which they shall tell thee, thou shalt do, thou shalt not and decline from the sentence which they shall show thee to the right hand near to the left. வசனம் 12, அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லாகிலும் நியாயத்தீர்ப்பாகிலும் சொல்லாகிலும் செயலாகிலும் கேளாமல் ஒருவன் இடும் செய்தல் அவன் சாகக்கடவன். அப்படியே தீமை இஸ்ரவேலிலிருந்து விலக்குவாய். And the man that will do properly and will not hearken unto the priest that standeth shew the monster there and before the Lord thy God, or unto the judge, even that man shall die. And thou shalt put away the evil from Israel. வசனம் 13, அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்கிற இருப்பார்கள். And all the people shall hear and fear and do no more prosperously. வசனம் 14, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய்
சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் உனக்கு ஒரு ராஜாவையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதானால், when thou art come to unto the land which the Lord and thy God giveth thee, and shalt possess it, and shalt down devour therein, and shalt say, I will set a king over me, like as all the nations that are about me. வசனம் 15. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையோ உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. Thou shalt in any wish shalt in king over thee, whom the Lord and the God shall, and choose one from among you the brethren. Shalt thou set king over thee, thou mayest not set the stronger over thee, which is not thy brother. வசனம் 16. அவன் அநேக குதிரைகளையும் சம்பாதியானாலும் அநேக குதிரையை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்பவும் எகிப்திற்கு போக பண்ணுனாலும் இருக்க கடவன். இனி அந்த வழியை நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரே. But he shall not multiply as to himself near course in the people to return to Egypt, to the end that he shall multiply us, for much as the Lord hath said unto you, he shall henceforth return no more that way. வசனம் 17. அவன் இருதயம் அவன் அநேக ஸ்திரீகளையே படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக்க பண்ணவும் வேண்டாம். Natural shall he the multiply, gives to the himself that is hot, turn not away. Natural shall he greatly multiply to himself silver and gold. வசனம் 18. அவன் தன் சிங்காசனத்தில் மேலே வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரரிலே மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். And it shall be when he set upon the throne of this kingdom that he shall write him a copy of this law in book of that which is before the priest the Leviticus. வசனம் 19. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படியே செய்வதற்காக தான் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. And it shall be with him, and shall read there in all the days of this life, that ye may learn to fear the Lord is God, to keep all the word of the law and these statutes to do them. வசனம் 20. அவன் லேவியனாகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாணம் நூலை பார்த்து தனக்கு ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அப்படியே செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். That is heart be not lifted up above these brethren, and that he turn not aside from the commandments to the right hand, or to the left to the hand, and he many prolong his days is this kingdom. He and his children in the midst is of Israel. இந்த 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேலிலே நடுவே தங்கள் ராஜ்யத்தை நீடித்து வாழ்வார்கள் இதை சொல்கிறார். நேற்று தினத்தில்
எனக்கு ஒரு கஸ்டமர் 462 எனக்கு கொடுக்கணும். ஆனால் அவங்க எனக்கு கொடுத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 500 சிங்க பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரணம்னு தெரில. இது தினத்தில் இன்ஸ்டாகிராமில் நிறைய பசங்க பார்த்திங்கன்னா ரீல்ஸ் அந்த வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா டிரைவரை பற்றி நல்லாவே பாராட்டியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப இதாக இருந்தது. டிரைவிங்கிறது ரொம்ப புனிதமானது, அது கடவுளே தேர்ந்தெடுக்கிறாரு அவங்கள அப்படின்றத. ஆமாம், எனக்கும் வந்து நிறையா நடந்திருக்கு. எங்கள் அம்மாவும் நானும் எங்கள் புது காரில் தேனி போயிட்டு வரும்போது பாரபட்சம் பார்த்து என்னை விட்டுட்டு போனாங்க. அந்த பெரிய பெரிய வண்டி ஓட்டுறவங்களாம் என்னை எப்பயும் அடித்து தூக்கிடலாம். இது என்னோடய சாட்சி. ஏன்னா தூக்கம் அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டும்போது தூக்கம் வந்துடும். இப்போ நம்ம பண்ணுறது அதாவது எங்கள் தங்கச்சியோடைய சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்தோம். வர டைமில் நடந்த பிரச்சனை அது. அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ நான் ஓட்டிகிட்டு வந்தேன் வண்டியை. அந்த டைமில் என் வண்டியில் இத்தனை அரிசி மூட்டை இருந்தது, 20 கிலோ 25 கிலோ சிப்பம் 10 மூட்டை இருந்தது. கடவுளை என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டை வந்து சேர்த்தாரு. பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இதுதான். அதே மாதிரி இங்கே வச்சுருக்க அந்த காலண்டர்லாம் செம்ம ஸ்மெல் அடிக்குது. என்ன பொருளில் செஞ்சாங்கன்னே தெரில. அங்கே கூட நீங்கள் உங்கள் கேமராவில் காட்ட தெரியும். அந்த காலண்டரு அந்த அடிக்குது, நாற்று அடிக்குது. அடுத்து ஒரு 3 நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களாம் செய்தியில். இன்றைக்கி மழை நல்லா கொட்டுது. இன்றைக்கி போய் நான் பேங்க்கில் கேஷ் போட்டு பைக் டியூவை கட்டணும், கார் டியூவுக்கு சேர்க்கணும். இதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு, டியூட்டி ஸ்டார்ட் பண்ணோம். 7,348 ருபீஸ் கட்டணும். எட்டுனா இந்த வருஷம் கடந்தாச்சு. ஆனால் அடுத்த வருஷம் இந்த வருஷத்தோட டியூவை கட்டணும். கடவுள் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒயிட் பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட் அண்ட் டை போட்டு உக்காந்துருக்கேன். ஏன்னா போடாமல் இருந்த வேலைக்காவது டைட் ஆகிடுச்சு ட்ரெஸ்ஸு. அதுதான் போட்டு யூஸ் பண்ணினே இருக்கணும். யூஸ் பண்ணாத பொருள் எதுவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. எங்கள் அப்பா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார், வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அவரோட சந்தோஷம். சுந்தரராஜன் பேசுகிறேன் அப்படி கேட்டது எதுக்குன்னா, அவருக்கு ஒரு சந்தோஷத்துக்கு தான். ஓகேங்களா? டிசிஷன் எடுக்கிறது அவங்களோட முடிவு தான். பொண்ணு அதே மாதிரி இப்போ வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடாதுன்றதை போட்டிருக்கு. வணங்குறவங்கள கேட், அதாவது எல்லையில் வெளியே கொண்டு போய் விட்டு கல்லெறிஞ்சு கொள்ளணும். அதாவது இது இஸ்ரேலில் நடந்திருக்கு இது பிரச்சனை. படைச்சவரே அவர் தானே வேண்டணும். இது கிறிஸ்மஸ் நாட்கள்ன்றனால படைச்சவரே பூமிக்கே வந்துடுறாரு. அவர் வந்து பிதா மூலயமா வராரு. அதை தான் கிறிஸ்மஸ் 25 கொண்டாடுறோம். நேற்று தினத்தில் ஒரு மூவி ஒன்று பார்த்தேன், ஹால்பாவா. அந்த மூவியில் பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்லலாம், அவன் வந்து தாக்க வரும் சில நரிகள்லாம். அந்த நரிகளில் ஒரு நரியை குத்திடுவான். மீதி நரிகள்லாம் வந்து அந்த தாக்கின நரியை விட்டுட்டு எல்லா நரியும் ஓடி போயிடும். அப்போ அந்த நரி கூட இருந்த ஒரு நரி வந்து இவன் வந்து அது காயத்தை ஆற்றி அதை வந்து அதை வந்து குணப்படுத்திடுவான். குணப்படுத்துகிறவனே திருப்பி போக சொல்லுவான், போகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நரி கூடயே வரும் பின்னாடியே. இவனுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆக்சுவலி அது சரிப்படுத்தி அதை வீட்டுக்கு போக சொன்னால் போகாது. ஆனால் அது வந்து இவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்போது ஒரு குகையில் போயிட்டு சில ஐனாஸ்
கழுதை புலிகள் வந்து துரத்திட்டு வரும்போது ஒரு குகைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த குகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி வாழும் இடம் மாதிரி. அதை நான் சரியாக பார்க்கல, புலியா ஜாகுவாரா சிங்கமா அது வாழக்கூடிய குகையாக இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் அவன் விழுந்தவனையும் அந்த டைமில் இவன் வந்து ஒரு காயப்படுத்திய ஒரு நரி வந்து குணப்படுத்தினால, உதவி செய்தனால அந்த நரி வந்து அந்த அந்த ஒரு பெரிய விலங்கையே இது தாக்கும். தாக்கி இவன் உயிரை தப்பு வைக்கும். அந்த டைமில் இவன் பார்த்து கரெக்டாக அம்பு கரெக்டாக அவன் வந்து அந்த விலங்கு மேலே குத்திடுவான். அப்போ அவன் வந்து ஒரு வேட்டைக்காரனாகவும் திகழ்கிறான். அதே டைமில் இவனுக்கு வந்து பரிதாபம் பார்ப்பான். பார்க்குறனால வந்து அந்த நரி வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவ்வளோ பெரிய விலங்குக்கிட்டேருந்து இவன் தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் நிறையா பனி பெய்யும். அந்த பனி புயல்லேருந்து தப்பிச்சு அந்த நரியை வந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருவான். அப்போ அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு அந்த நரியை காப்பாற்றுங்க அப்படின்னும். அந்த நரி கரெக்டாக குட்டி போடும். ஒரு 4-5 குட்டி இருக்கும். நரி வந்து அந்த வந்து உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்குன்றத வந்து அதை அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதாவது எந்த விலங்காக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு உதவி செய்யும்போது கடைசியாக நம்மளை வந்து நமக்கு வர ஆபத்துலேருந்து அது பாதுகாக்குதுன்றதை அந்த படத்தில் சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் வச்சு அந்த சுற்றி அந்த படத்தை அந்த விதமாக வச்சு எடுத்திருக்காங்க. இவங்க எப்படின்னா இந்த காட்டு மாடு, பஃபலோ, எருமை மாடுங்க, அந்த மாடெல்லாம் வேட்டையாடி இவங்க அந்த காலத்தில். இந்த பையன் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்து அந்த மலையில் பாதி நடுவுலேயே விழுந்திருப்பான். அந்த பையன் மயக்கத்தில் இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க அப்பா இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இவன் வீட்டுக்கு வந்து சேருவான். அந்த இடத்துல மயங்கி இருக்கிற டைமில் வந்து ஒரு கழுகு வந்து உதட பிடிச்சி கொத்தும். அப்போ அந்த கழுகுடைய கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிவிட்றான். கழுகு கீழே விழுந்துடும். அப்படியே மழை பெய்யும் போது தண்ணி நிறையா வரும். அந்த தண்ணியில் அவன் விழுந்தனால அதுலேயும் மயங்கிடுவான். திருப்பி எழுந்திரிச்சு பார்த்தா அவன் கால் ரொம்ப வீக்கத்தில் இருக்கும். அவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து விடும்போது அந்த தண்ணி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான் ஹெல்ப் பண்ணுறது. அவங்க முன்னோர்கள் ஸ்டார் மாதிரி மேலத்தில் இருக்காங்கன்றது அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி காட்டுவார். அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க அந்த இதில். இவங்க இப்படிலாம் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் நீங்கள் நேற்று கற்றுக்கின விஷயம்